ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆல்ரெடி ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் பிஎஃப்ஏ பண்ண போகிறேன், அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது சார், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு மட்டும் இல்லை, இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ் ஆக வேண்டியதா. ஒரு டிராயிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறவங்க ரெண்டு விதத்தில் இருக்காங்க. ஒன்று பிகினர்ஸ், இன்னொன்று அட்வான்ஸில் பண்ணுறாங்க. ஸோ இதில் பிகினர்ஸுக்கு தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிஸ்னா என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், நம்ம ப்ராப்பரான ஒரு ஒர்க்கை பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்னால் நம்ம எப்பவுமே அதில் பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கக்கூடாது. நல்லா ஃப்ளோவாக சீக்கிரமாக, அதாவது எப்படின்னா ஒரு ரஃப் ஸ்கெட்சாக பார்க்கணும். அதை பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் கடை வரையணும். அதில் வந்துட்டு எப்படின்னா பென்சில் பிடிக்கிற விதம், நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி எந்த ஆங்கிளில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கணும். தவிர மற்றபடி நீங்கள் அதில் வந்து ஆர்ட் வந்து ஐயோ பர்ஃபெக்ஷனாக வரலையே அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது இருப்பாக்க தப்பு. சரியா? அதே போல் பர்ஃபெக்ஷனாக ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒர்க்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வாலில் மாட்டுறதுக்கோ, ஷோகேஸில் வைக்கிறதுக்கோ, இல்லை வேறு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்குறதுக்கோ, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதில் என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன மைல்டான இடம் கூட நம்ம நல்லா அழகாக பார்த்து அதை உட்காந்து பொறுமையாக உட்காந்து பண்ணணும். பட் ப்ராக்டிஸ்க்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல ஸ்பீடாக அதெல்லாம் இந்த பர்ஃபெக்ஷனை பார்க்காம அழகாக ஸ்பீடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கை வந்து அந்த பென்சில் பிடிக்கிற ஃப்ளோவெல்லாம் நல்லா அழகாக நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள், ஒரு கார வேலை செய்கிறவங்க கூட, ஓகே, ஒரு கார வேலை செய்யறவங்க கூட அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டி கையில் அந்த வானல் வச்சுருப்பாங்க. இப்படி அந்த கரண்டியை பார்த்தோன்னா இப்படி பிடிச்சா அவங்களால சேவத்தில் அந்த இதை சிமெண்ட் அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கெட்டில் இந்த ட்ரம்மில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரண்டி இப்படி உள்ள அந்த ஆழத்தில் தண்ணியில் ஆழத்தில் விட்டுட்டு அந்த கையை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இப்படி 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 சொல்லிட்டு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, வானல் இப்படி வச்சுப்பாங்க, இப்படி வச்சு நல்லா அப்படி ஃப்ளோவாக கொண்டு போயிட்டு இப்படி அடிக்கிற மாதிரி சேவத்தில். ஸோ அப்படியே ஸ்பீடாக பண்ணும்போது தான் அவங்களுக்குமே அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் ஒரு பென்சிலை பிடிக்கும் போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் இல்லையா. ஸோ பென்சிலை நம்ம பிடிச்சா இந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு தெரியும். எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, பென்சிலை இந்த மாதிரி, சரியா, இந்த மாதிரி பென்சிலை என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த இடத்துல பிடிச்சிட்டு தான் இப்படி தான் ட்ராப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பென்சிலை மேக்ஸிமம் பிடிக்காதுங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பென்சில் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அந்த ஹோல்ட் பண்ணது இந்த மாதிரி பிடிக்கலாம், பென்சில் எப்படி பிடிக்கலாம், இல்லை இந்த டைரெக்ஷனில் பிடிக்கலாம். சரியா? ஒரு சில பேர் இப்படி பிடிப்பாங்க, இந்த டைரெக்ஷன். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பேட் ஒன்று, இந்த பேட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 1:2 அதாவது ஃபீட்னு சொல்லுவாங்க. சரியா? இது 1 அடி, இது 1.5 அடி. ஸோ 1.5 இது 2 அடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 2 அடி 1:2. இது வந்துட்டு கடையில் நார்மல் ஸ்டேஷனரியில் கிடைக்கும். நம்மளுக்கு டிராயிங் பேடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இது மேக்ஸிமம் 100 ரூபாய் 120 ரூபாய்க்குள்ள வந்துடும் நம்மளுக்கு. தென் வந்துட்டு இது நான் வாங்கினது ஒரு வுட்டு கடையில், அதாவது ஒரு தனியாக ஒரு என்ன சார் பிளேவுட் கடை இருக்கும் இல்லையா, அந்த பிளேவுட் கடையில் தான் வாங்கினேன். அந்த இடத்துல 120 ரூபா கிடைக்கிறது நம்மளுக்கு பிளேவுட் கடையில் பார்த்தோம்னா 80 ரூபா 70 ரூபா அப்படி மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். பட் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம கார்னர் மட்டும் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குமே தவிர அதை சரி பண்ணி தரச்சுன்னா அங்கேயே பண்ணி தந்துடுவாங்க. பட் நம்ம ஸ்டேஷனில் போய் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது நல்லா டிசைன் அழகழகாக இருக்கும், நம்ம வீட்டை வச்சு பண்ணுறது சூப்பராக இருக்கும். பட் காசு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு இதாக இருக்கும் இல்லையா. அதில் ஒன் சைடு தான் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டேஷனில் வந்து ஒன் சைடு தான் வாங்க முடியும், யூஸ் பண்ண முடியாது. சரி, தென் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே நம்ம பேடை இப்படி வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு கேட்ட மாதிரிலாம் பேடை எப்போவுமே இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ராயிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பென்சிலை இப்படி பிடிச்சிட்டு, சரியா, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு மேலே வச்சுட்டு இப்படி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. சில ட்ராயிங்ஸ் என்ன ஆகும்னா மிஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு லாங்கில் இருக்கிறது நம்மளுக்கு தப்பாக தெரியும். ஸோ அப்படியே வரைஞ்சி முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா என்னடா அது சைடாக போயிட்டுக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேடை இப்படி வைக்கணும். சரியா? பேடை இப்படி வச்சுட்டு இதுக்கு பேப்பர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம A3 ஷீட் இருக்கு இல்லையா, A4 ஷீட்டை விட்டுருங்க, A3 சைஸ் பேப்பர், அந்த பேப்பரை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நியூஸ் பிரிண்ட் பேப்பர் உங்கள் ஏரியாவில் கிடைக்கும்னா தரமாக வாங்கிக்கோங்க. நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்கொயரே வந்துட்டு பார்த்தோம்னா 12 ரூபா சம்திங் நம்ம தான். ஸோ அது உங்களுக்கு நல்லா பெருசாகவும் இருக்கும் இல்லையா. சரி,
இதுதான் வந்துட்டு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் சொல்லுவாங்க. ரொம்ப மெலிசா இருக்கு நியூஸ் பேப்பர் லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணாமல் இருக்காங்க, அதுதான் அந்த பேப்பர் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு பைண்டிங் கிளிப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பேடில் மாட்டுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எத்தனை கிளிப் தேவை, அதாவது இது கிளிப்போட ரேட் என்ன பார்த்தோம்னா 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸாக வாங்கினாலே உங்களுக்கு 50 ருபீஸுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு தேவையான சைஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிளிப்பில் மாட்டிக்கிறோம். டபுள் சைடு தெரியுதுங்களா? இந்த மாதிரி கிளிப்பை மாட்டிட்டு நம்ம 45 டிகிரியில் இப்படி வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு தேவையான டிகிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக பிஎஃப்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இப்படி தான் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் தான் வந்து ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் பேடுமே இந்த டேரக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. முன்னாடி நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம எல்லாருமே ட்ரா பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ பேட் இப்படி வச்சுட்டு எப்போவுமே நம்மளுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பென்சிலு மற்ற ப்ரஷ்ஷு நம்ம என்ன ட்ராயிங் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான திங்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரைட் சைடில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு ரைட் சைடில். ஓகே, இப்படி இருக்கா? ஓகே, ஸோ ரைட் சைடில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கணும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன், ரைட் சைடில் யூஸ் பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் ஸ்கேல் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணும்போது ஸ்கேல் வந்து லெஃப்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்கேலெல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு வாட்டரு எல்லாமே ரைட் சைடில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் சைடில் நம்ம பென்சிலை எடுத்துகிட்டு நம்ம திரும்பும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய திங்கிங் மாறும். ஸோ அந்த ஒரு சின்ன கேப் கூட விடாத அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் நம்ம வேறு ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ட்ராயிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். அது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரைட் சைடில் எல்லா மெட்டீரியலும் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஸ்கேலு இந்த வேஸ்ட் கிளாத்து மட்டும் தான் இருக்கணும் மேக்ஸிமம். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பிக்சர், நம்ம என்ன பிக்சரை ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பிக்சர் எப்பவுமே ரைட் சைடில் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது நம்மளுக்கு எப்பவுமே லெஃப்ட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடு நம்ம வரைய வேண்டிய பிக்சருக்கும் இதுக்கும் நல்லா கேப் விடாமல் நல்லா கவர் பண்ணி வச்ச மாதிரி வைங்க. ஏன்னா நம்ம இங்கே வரையும் போது என்ன பண்ணோம்னா, இப்படி வரைஞ்சிட்டே இருப்போம், சடனாக வந்து இப்படியெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது. ஓகே, இப்படி திரும்பி பார்க்கறது, இல்லை இந்த சைடு வச்சு இப்படி திரும்பி பார்க்கறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வரையும் போது நம்ம ஹெட்டை திருப்பக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி வரைஞ்சிட்டே இருப்போம், அங்கே நம்ம தேவையான இடம் லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு கண்ணு மட்டும் தான் திரும்பும். கண் அங்கே பார்க்கும், மறுபடியும் இங்கே பார்க்கும், கண் இங்கே பார்க்கும், இப்படி பார்க்கும். ஸோ ஹெட்டை திருப்பாமல் ப்ராக்டிஸ் இப்படி பண்ணுங்கள். ஸோ அப்படியே கண்ணு மட்டும் திருப்பிக்கோங்க, அங்கே பார்த்துட்டு இப்படி ட்ராப் பண்ணணும். இங்கே ட்ராப் பண்ண அங்கே அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ட்ராயிங்கை எப்படி பேசிக் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய்.